வணக்கம் சிவாஜி சேனல் நேயர்களே. குலமகள் ராதை இன்றைக்கு சரியாக 62 வருடங்களுக்கு முன்பு வெளியான திரைப்படம் குலமகள் ராதை. வெளியான தேதி 7/6/63. இந்த படத்தின் கதையை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் ஒரு காதல் கதை. கல்யாணத்துக்கு நாயகி வீட்டில் எதிர்ப்பு. ஊரை விட்டு போய் கல்யாணம் செய்து கொள்ள முடிவெடுக்கும் நாயகியை மிரட்டி தேடி வரும் காதலனை அவள் வாயாலேயே போகச் சொல்லி பின் தூக்க மருந்து கொடுத்து அவளை தூங்க வைத்துவிட காத்திருந்த நாயகன் கோவித்துக் கொண்டு ஊரை விட்டு போய் ஒரு சர்க்கஸ் கம்பெனியில் சேர்ந்துவிட அங்கே முதலாளி மகள் உறுதலையாய் நாயகனை காதலிக்க காதலனை தேடி வரும் நாயகி, நாயகன் மற்றும் முதலாளி மகள் இவர்களுக்கு இடையே நடந்து முடியும் கிளைமேக்ஸ். அகிலன் எழுதிய வாழ்வு எங்கே நாவலில் குலமகள் ராதை திரைப்படம் ஆனது. பலமுறை பார்த்த பின்பு தெரிந்த 2 விஷயங்கள் லாஜிக் மற்றும் இயல்புத்தன்மை. பொதுவாக படங்களில், தமிழ் படங்களில் லாஜிக் எதிர்பார்ப்பது பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும். ஆனால் ஆச்சரியமாக இந்த படத்தில் அது இருக்கும். காதலித்து ஊரை விட்டு ஓடிப்போய் கல்யாணம் செய்து கொள்ள திட்டமிடும் போது செய்யும் ஏற்பாடுகளில் லாஜிக் இருக்கும். திட்டப்படி காதலி வரவில்லை என்றால் காதலன் தேடி போக மாட்டானா என்ற கேள்விக்கும் லாஜிக்கான பதில் இருக்கும். திடீரென்று காதலி மறுத்து பேசினால் காதலன் சந்தேகப்பட மாட்டானா என்ற கேள்விக்கும் பதில் இருக்கும். சென்னையில் காதலின் விலாசம் என்ன, எப்படி தெரியும்? பதில் உள்ளது. இரண்டாவது, நாயகி நாயகனை சந்திப்பதில் லாஜிக். சென்னையில் வேலை வருமானம் இல்லாமல் ஒருவன் வாழ முடியுமா என்ற கேள்வி வரும். அதற்கும் பதில் இருக்கும். அதன் பின் நிகழும் சம்பவ கோர்வைகளில் எல்லாம் லாஜிக் இருக்கும். ஒருவேளை அகிலன் கதையிலே இப்படித்தான் எழுதினாரோ தெரியவில்லை, படித்ததில்லை. எப்படி இருந்தாலும் எப்பி நாகராஜன் அதை அழகாக செய்திருப்பார் இந்த திரைப்படத்தில். இரண்டாவது விஷயம் வசனம். ரொம்ப ரொம்ப இயல்பான வசனம். கூடுதலோ குறைவாகவோ இல்லாமல் எந்த இடத்துக்கு எது தேவையோ அதை மட்டுமே எழுதியிருக்கும் ஏபிஎன்னின் பேனா. ஒரு பெண் தான் காதலிக்கும் ஆணைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லும் போது அந்த வீட்டில் உள்ள பெரியவர்கள் எப்படி பேசுவார்கள் என்பதை இதில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதே போல ஒவ்வொரு பாத்திரமும் தன்னுடைய நிலையை விளக்கும் போது கொஞ்சம் கூட செயற்கைத்தன்மை இல்லாமல் இருப்பது சிறப்பு. நடிகர் திலகத்தை பொறுத்தவரை அவர் ஹேர் ஸ்டைல், சொந்த முடி தொட்டு ஒவ்வொரு விஷயமும் இயல்பு. இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது அவரை பற்றி, அவர் படங்களை பற்றி எந்த அளவுக்கு தவறாகவே மதிப்பிடப்பட்டிருக்கின்றன என்பது புரிந்து கொள்ள முடிகின்றது. எந்த ஒரு காட்சியிலும் இயல்பான நடிப்பை தாண்டி அவர் எதுவுமே செய்யவில்லை. இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு நடிப்பு வந்திருந்தால் அந்த நடிகர் இயல்பாகவே வாழ்ந்திருக்கிறார் என்று உயர்வு நவிழ்ச்சி செய்திருப்பார்கள். முதல் காட்சியில் கொஞ்சி பேசும் கன்னடத்து பைங்கிலியை மிமிக்ரி செய்வதில் ஆரம்பித்து கிளைமேக்ஸ் வரை ஒரே லெவல் மெயின்டைன் செய்திருப்பார் நடிகர் திலகம். உணர்ச்சி வசப்படும் வாய்ப்பு வரும்போது கூட காதலி வரமாட்டேன் என்று சொல்லும் போது என்ன தேவையோ அதை மட்டுமே கொடுத்திருப்பார். அதே போல ஊருக்கு திரும்பி போகலாம் என்று சொல்லும் மத்தையிடம் பேசும் இடமும் அப்படியே. காதலி மேல் கோபமாக இருக்கும் அவர் ராதா கல்யாணம் என்ற போஸ்டரை கிழித்துவிட அவரை ஒருவன் துரத்த, திருடன் என்று நினைத்து ஒரு கும்பல் துரத்த, சர்க்கஸ் கம்பெனி கூடாரத்தில் நுழையும் அவரை கூர்கா பிடிக்க அங்கு வரும் தேவிகா கூர்காவை போக சொல்லிவிட்டு ஏதாவது தேவை என்றால் என்னிடம் கேட்டிருக்கலாமே என்று சொல்ல, இந்த மாதிரி காட்சியில் கூட நாயகன் ரோசம் பூண்டு பேசுவதைத்தான் கேட்டிருக்கிறோம். ஆனால் அவர் இந்த இடத்தில் அடங்கொப்புராணி திருடனே முடிவு கட்டியாச்சா, விவரம் தெரியாம ஒருத்தர் துரத்த, விஷயம் தெரியாம ஒரு கூட்டம் துரத்த, பாஷை தெரியாம உங்க கூர்க்கா கிட்ட நான் மாட்டிக்கிட உங்க பங்குக்கு நீங்களும் அட்வைஸ் பண்றீங்களா? இதை எவ்வளவு இயல்புத்தன்மையுடன் நடிகர் திலகம் பேசி நடித்திருப்பார். காரில் லிப்ட் கேட்டு ஏறிக்கொள்ளும் தேவிகா இவர் படித்துக் கொண்டிருக்கும் பாரதி கவிதைகளை வாங்கி தீர்த்த கரைநிலை என்று படிக்க ஆரம்பித்து வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணமா என்று படிக்க இவர் பிடுங்கி வைக்க, டிரான்சிஸ்டர் எடுத்து பாடல் வைக்க, அது காதல் பாட்டு பாட அதையும் பிடுங்கி வைத்துவிட்டு சும்மா உட்கார்ந்து வர மாட்டீங்களா என்று அவர் சொல்லும் அழகு பார்த்து ரசிக்க வேண்டிய ஒன்று. அவரது அத்தை இவரிடம் லீலாவே தன் ஆசையை உன்னிடம் வெளிப்படுத்தினாள் என்று கேட்க ஏதோ பதில் சொல்வது போல எழுந்து போ தூங்கு அப்புறம் பேசிக்கலாம் என்று பதில் சொல்வது கிளாஸான இடம். அதேபோல இமேஜ் பற்றி துளி கூட அலட்டி கொள்ளாதவர் இவர் என்பதற்கு இன்னொரு உதாரணம் தேவிகா நடிகர் திலகத்திடம் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தும் காட்சி. நாம் இருவரும் சேர்ந்து சர்க்கஸ் அரங்கில் நிற்பதை பார்க்கும் மக்கள் என்ன நினைப்பார்கள் என்று தேவிகா கேட்க அதற்கு நடிகர் திலகம் சொல்லும் பதில், இவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணியும் இவ்வளவு குண்டா இருக்காங்களேன்னு நினைப்பாங்க. எந்த நாயகன் இப்படி சொல்லுவான்? இப்படி நடிகர் திலகத்தின் நடிப்பை பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம். சரோஜா தேவி முற்பகுதியில் அழகு பிளஸ் குறும்பு. அச்சகத்திற்கு வரும் அவரை சிவாஜி ஏன் வந்தாய் என்று கேட்க அவர் வரக்கூடாதா என்று திருப்பி கேட்க
இது நம்ம லொகேஷன் இல்லை என்று சொல்லுவார். சரோஜா தேவி கிளம்பும் போது நடிகர் திலகம் பக்கத்தில் வர இது நம்ம லொகேஷன் இல்லை என்று சொல்லிவிட்டு போவது அவருக்கே உரித்தான குறும்பு. கதையின் போக்கிலே அவருடைய அந்த குறும்பு தொலைந்து போனாலும் கூட சோகத்தை அடக்கியே வாசிப்பார். தேவிகா எப்போதும் போல குறை வைக்காத நடிப்பு. அழகாக இருப்பதிலும் சரி, பாத்திரத்தை உணர்ந்து நடிப்பதிலும் சரி, தான் ஒரு நல்ல நடிகை என்பதை நமக்கு உணர்த்துவார். சிறிது நேரமே வந்தாலும் சந்தியா அண்டி கதாபாத்திரத்தில் பிரமாதப்படுத்தி இருப்பார். சரோஜா தேவியின் தாயாக கண்ணாம்பா நடிகர் திலகத்தின் படத்தில் கடைசியாக இடம்பெற்றது இந்த படத்தில்தான். வேலைக்காரி முனியம்மாவாக வரும் மனோரமா தில்லானா டயலாக் ஸ்டைலை இந்த படத்திலேயே பயன்படுத்தி இருப்பார். வில்லன் மனோகர் நல்லவனாக வர சாரங்கபாணி வில்லனாக வருவார். சரோஜா தேவியின் அண்ணனாக பகவதி ஜஸ்ட் லைக் தட் வருவார். அதுபோல சர்க்கஸ் முதலாளியாக விகேஆர், பத்மினியாக வந்து சரோஜா தேவிக்கு உதவி செய்யும் ரோலில் டிவி குமுதினி. முதலில் சொன்னது போல ஏபிஎன்னின் வசனங்கள் வெகு இயல்பு. போனஸ் மற்றும் சம்பள உயர்வு கேட்கும் சர்க்கஸ் கோமாளிகள் கூட்டத்தில் தன் வேலையாலும் இருப்பதை பார்த்துவிட்டு, உன்னை மாதிரி விஷயம் தெரியாமலேயே கூட்டம் கூடுறவன் நாட்டில் அதிகமாகிவிட்டான் என்று நடிகர் திலகம் சொல்லும் வசனம் அன்றைய சூழலுக்கு எழுதப்பட்டது போலும். இசை கே.வி. மகாதேவன். 8 பாடல்கள். மருதகாசி மற்றும் கண்ணதாசன். முற்பகுதி முழுக்க டிஎம்எஸ், பிற்பகுதி முழுக்க சுசீலா. அனைத்துமே நல்ல பாடல்கள். உலகம் இதிலே அடங்குது. பத்திரிகை செய்திகளை பற்றி தமிழிலும் ஆங்கிலத்திலும் கண்ணதாசன் கலந்து எழுதிய பாடல். சந்திரனை காணாமல் அள்ளிமுகம் மலருமா ஒரே டூயட். மருதகாசியின் வரிகள். நடிகர் திலகத்தின் ஸ்டைல், நடை மற்றும் இயல்பான குறும்புகளை பார்க்கலாம். ராதே உனக்கு கோபம் ஆகாதடி. தன் ரோல் மாடல் பாகவதரின் பாடலை டிஎம்எஸ் பாட கிடைத்த சந்தர்ப்பம். நடிகர் திலகம் இந்த காட்சியில் அழகோ அழகு. உன்னை சொல்லி குற்றமில்லை படத்தின் மிகப்பெரிய ஹிட் பாடல். தியேட்டரே ரசிகர்களின் நடப்பறையில் அலரும். இரவுக்கு 1000 கண்கள் மற்றும் ஒரு ஹிட் பாடல். தேவிகா பாடுவது. ஆரூரே மன்னவரே சரோஜா தேவி லெட்டர் திரும்பி வந்தவுடன் பாடுவது. கள்ளமலர் தீர்ப்பிலே தேவிகா தனி பாடல். பகலிலே சந்திரனை பார்க்க போனேன். மீண்டும் கண்ணதாசனின் வார்த்தை ஜாலம். ஆற்றொழுக்கு போன்ற கதை, தெளிந்த நீரோடை போன்ற பாத்திரங்கள், அதற்கு ஏற்ற நடிகர்கள், நடிகர் திலகத்தின் வெகு இயல்பான நடிப்பு, இவை அனைத்துமே இருந்தும் 7/6/1963 அன்று வெளியான இந்த படம் பெரிய வெற்றி பெறாமல் ஒரு ஆவரேஜ் வெற்றியை மட்டுமே பெற்றது. ஒருவேளை சினிமாட்டிக் திருப்பங்கள் எதுவும் இல்லாத கதை என்பதே கூட ஒரு மைனஸ் பாயிண்டாக இருந்திருக்கலாமோ? இல்லை, இந்த கதைக்கு இவ்வளவு பெரிய நடிகர் திலகம் தேவையில்லை என்று நினைத்திருப்பார்களோ? இல்லை, வழக்கம் போல இதற்கு 70 நாட்களுக்கு முன்பு வெளிவந்த இருவர் உள்ளம் இந்த படம் வெளியாகி 35 நாட்களில் ரிலீஸான பார்மகனே பார் என்று 2 பவர்ஃபுல் படங்களுக்கு நடுவே மாட்டிக்கொண்டதுதான் காரணமோ? எப்படி இருந்தாலும் பெற வேண்டிய வெற்றியை பெறாமல் போன படங்களில் குணமகள் ராதைக்கும் இடம் உண்டு. பின்னாட்களில் மறு வெளியீடுகளில் வட்டியும் முதலுமாக சேர்த்து வசூல் செய்தது இந்த திரைப்படம். ஒரே வாரத்தில் நடைபெற்ற அனைத்து காட்சிகளும் அரங்கு நிறைந்த சாதனையும் புரிந்தது.